பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு லோத்துவை பற்றி பார்க்கலாம். ஆபிரகாம் ஆண்டவரோட பேசி முடித்த பிறகு ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. தூதர்கள் சொதோம் குமாராவை நோக்கி போனாங்க. சொதோம் குமாராவை நோக்கி போகும்பொழுது ஏறக்குறைய வேதத்தில் பார்க்கும்போது பகல் மாலை 4 மணி அளவில் அந்த பட்டணத்துக்கு போகிறாங்க. சொதோம் குமாரா பட்டணத்துக்கு போகிறாங்க. லோத்து ஒலிமுக வாசலில் உட்காந்துருந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒலிமுக வாசல்னா ஊருங்களில் போகும்போது பார்த்தா அரச மரம் ஆலமரம் இருக்கும். அங்கே எல்லாம் ஊருக்காரெல்லாம் உட்காந்து அப்படியே பஞ்சாயத்து பேசுவானுங்க. ஊருக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான காரியங்கள் முக்கியஸ்தரெலாம் அங்கே வந்து உட்காந்துருக்கிறது வழக்கம் மாதிரி அங்கே ஒலிமுக வாசலில் உட்காந்துருக்கிறார் லோத்து. அப்போது தேவதூதர்கள் அங்கே போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே லோத்து எழுந்து போய் அவங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறாரு. வாலிப பசங்களை போல் அங்கே தேவதூதர்கள் போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு போய் ஒரு வணக்கம் செலுத்தி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. அவர்கள் தூதர்கள் வந்து இல்லை நாங்கள் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரினுடைய தீமைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை அழிக்கிறதுக்காக வந்தோம். நாங்கள் அந்த நேரத்தில் சொல்லலை. அவங்க வந்து முதல்ல வந்து அந்த ஊரில் தங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஊரில் தங்குறேன்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப பயப்படுறார். லோத்து ரொம்ப பயந்து போய், ஐயோ இது பொல்லாத ஊர், இங்கே எங்கேயும் நீங்கள் தங்க முடியாது, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கினா ரொம்ப வருந்தி கூப்பிடுறார். இல்லை நாங்கள் இங்கே தான் தங்குவோம் வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அவர் விட புரியாதமாக இது பொல்லாத ஊர் ஐயா, இங்கே நீங்கள் தங்க வேணாம், வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டின்னு போகிறார். கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு விட்ட பிறகு தான் அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஊரை அழிக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம், இந்த பாவம் அதிகமாக இருக்குது, சொதோம் குமாராவை நாங்கள் அழிக்க போகிறோம், அதனால் சீக்கிரமாக உனக்கு உரியவங்க யாரோ, உனக்கு உரியது என்னென்னவோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு, சீக்கிரமாக கிளம்பு, இல்லைன்னா நீயும் சேர்ந்து அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இவங்க மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மனைவியை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பைபிளில் நிறைய பேர் எழுதப்பட்டிருக்குது. லோத்தினுடைய மனைவின்னு மட்டும்தான் எழுதியிருக்கிறத தவிர லோத்தினுடைய மனைவிக்கு பேரையே காணோம். அதே மாதிரி அப்படி 2 பொட்ட பிள்ளைங்களுக்கும் பேரை காணும். பைபிளில் பேர் இல்லை. சாதாரண பிச்சைக்காரன் பேர் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஆபிரகாமோடு கூட வந்த ஒரு குடும்பத்தினுடைய பேரில் லோத்து மட்டும்தான் பேர் எழுதப்பட்டிருக்குது. லோத்து மனைவி அவ்வளோதான், அது அங்கே பேரை காணும். காரணம் நானாக யோசித்து பார்க்குறேன். என்னென்னா, ஆபிரகாம் கிளம்பும்போதே இவர் கூடவே கிளம்புனார் இல்லையா ஊருன்ற ஊர்லேருந்து. அப்போ இருந்தே அந்த அம்மா ஏதோ முடக்கடி பண்ணியிருக்கணும். அந்த ஆள் தான் எங்கேயோ போகிறார், கண்ணுக்கு தெரியாத தேசத்துக்குன்னா நீயே என் கூட போகிற, நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி அது போராடி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்து கானான் தேசத்தில் குடியேறின பிறகு அப்புறம் அவங்களுக்கு சொத்து எல்லாம் சேர்ந்தது, நல்ல பணக்காரங்கள் ஆகும்போது அடிக்கடி இவங்க அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார கொஞ்சம் அவர் கூடயே தான் ஓட்டிகிட்டு போவியா, நீ தனியாக ஒன்றும் யோசிக்க மாட்டியா, இப்படியெல்லாம் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனுடைய விளைச்சல் தான் ஆபிரகாம் வந்து நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன்னு சொல்லும்போது இவர் கேள்வி கேட்காம சொதோம் குமாரா பக்கம் பசுமையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தது காரணம்னு கேட்டால், நாம் மறுபடியும் நீ சொல்ல பெரியப்பா, நான் போகிறேன்னு சொன்னால் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குமோன்ட்டு தான் அவர் அநேகமாக அப்படி செஞ்சுருக்கலான்னு எனக்குள்ளார ஒரு சிந்தனை. அதனால் அந்த அம்மா பேர் எழுதப்படலை. இப்போது வந்து 10த்துக்கு 2 பேர்த்த சாப்பாட்டுக்கு வரைய கூப்பிட்டு வந்துட்டார்.
இந்த அம்மா முள்ளாரையும் முனைவருக்கும் போகிற இடத்துலலாம் எவனையாவது ஈத்துட்டு வந்துடுற சாப்பாட்டுக்குன்னு யாருக்காவது இது பண்ணிட்டு இப்படியெல்லாம் புலம்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பக்தி உள்ள மனிதர்களுக்கு மனைவி இப்படி தான் அமையுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த தேவ தூதர்கள் வந்து கிளம்புங்க சீக்கிரமாக, இந்த ஊர் அழிய போகுதுன்னு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், எல்லா பேச்சையும் கேளு, கண்டவங்க பேச்செல்லாம் கேளு. இந்த ஊர் என்ன அம்மா அத்தனை என்ன சிட்டுக்குருவியா இதை அழிச்சு போடுறதுக்கு? என்னமோ யாரோ பரதேசிங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து கூட்டு வந்து வச்சுட்டு அவங்க அழிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, நீயும் கிளம்புறேன்னு சொல்கிற இப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி இருக்கணும். அதெல்லாம் பைபிளில் இல்லை. ஆனால் இவருக்கு வந்திருக்கிறவங்க வந்து இறை தூதர்கள் போல தெரியுதே, இவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாரு. அந்த அம்மா வந்து அதுக்கான எதுவுமே செய்யாத மாதிரி தெரியுது பார்த்தா பைபிளை படிக்கும்போது. அது எப்படின்னு கேட்டால், வந்தது 4 மணி அளவில் வந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மணி ஒரு 6 மணி 6 6:30க்கெல்லாம் போய் இந்த 2 பொண்ணுக்கும் 2 மாப்பிள்ளை இருந்தது அந்த ஊரில். 2 மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தார் அதே ஊரில், அந்த பொல்லாத ஊரில் 2 மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருந்தார். இவர் வேகமாக ஓடி போய் அந்த 2 மாப்பிள்ளையும் பார்த்து, மருமக்களாக ஏந்திரிங்கடா போகலாம், அந்த ஊர் அழிய போகுதுடா, கிளம்புடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க, என்ன கிணவு கண்டியா மாமா, நக்கல் பண்ணுறானோ. பைபிளில் நக்கல் பண்ணுறான்னு மட்டும் போட்டிருக்குது. அதை நானாக இப்போ உடுத்தி சொல்கிறேன். என்ன கிணவு கண்டியா, எந்த ஊர் அழிய போகுது, எங்கேருந்து வரப்போகுது, எப்படி அழிய போகுதுன்னு அநேகமாக நிறையா பேசியிருக்கலாம். மாமனார் நம்மளை கேலி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு அவனுக்கு வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதிலேருந்து ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஆண்டவராகிய தேவன் பூமியை அழிக்கும்போது, அவருடைய கோபத்தில் அழிக்கும்போது எவ்வளோ பாவியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அன்றைக்கி வெள்ளப்பெருக்கும் போதும் சான்ஸ் 120 வருஷம் சான்ஸ் கொடுத்தார். நோவா பெட்டம் கட்டும்போது அப்பயும் ஜனங்கள்லாம் வந்து கேலி பண்ணாங்க. அவரை யாருமே நம்பலை, அவர் சொன்னதை நம்பவே இல்லை. 120 வருஷம் பெட்டம் கட்டினார், அது வரைக்கும் அவங்க நம்பவே இல்லை. இப்போ இவர் சொல்லும்போது அந்த ஊருக்கு தகவல் போயிடுச்சு. அதான் அந்த ஊர் அழிய போகுதுன்ற தகவல் அந்த ஊருக்குள்ளார போயிடுச்சு. ஆனால் அந்த பசங்க 2 பேரும் நம்பலை. அவனும் நம்பியிருந்தான்னா அவன் அப்பா அம்மாட்ட போய் சொல்லி, கிளம்புங்க, மாமனார் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ஊர் அழிஞ்சிரு, வாங்க போகலாம், கிளம்பியிருந்தா அவங்களும் போய் தப்பிச்சிருக்கலாம். எவ்வளோ பாவியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ், கடைசியில் ஒரு சான்ஸ் ஆண்டவர் தருகிறார். அப்போ அந்த சான்ஸை வந்து அவங்க, அதாவது சாஞ்ச மரம் சாஞ்ச பக்கமே சாயன பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவனு கடவுளுடைய குரல் கேட்காது. பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு என்னதான் பக்கத்தில் போய் தேவ தூதனே பக்கத்துலன்னு சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இது என் அனுபவத்திலே நான் பார்த்துருக்குறேன். தேவன் பக்கமாக சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கோழி கூவி கூட என்ன பண்ணும், ஆண்டவருடைய எச்சரிப்பை சொல்லி கொடுக்கும். ஒரு கோழி கூவும்போது அதை கண்டுபிடிச்சிடலாங்க, கடவுள் தான் சொல்கிறாருன்ற மாதிரி. அது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு உண்டு. உலகத்தில் பாவத்தில், அடுத்தது செல்வத்தினுடைய செருக்கில், செல்வம், பணம், பூமியினுடைய புகழ்ச்சி, இதில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு இதெல்லாம் பரியாசமாக தான் தெரியும். இதுதான் இதில் இருக்கிற உபதேசம். அப்போது அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஊரில் சுதம் குமாரா பட்டம் தகவல் போயிடுச்சு. இந்த பூமி அழிய போகுது, இந்த சுதம் குமார் அழிய போகுதுன்னு செய்தி போயிடுச்சு. அவனை நக்கல் பண்ணிவிட்டு அவனை அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்படி போன உடனே அதை பற்றி இப்போ ஒரு ஊழியம் தான் செய்கிறார் அவர். யார், லோத்து போய் ஒரு ஆண்டவருடைய பணி செய்கிறார். இந்த ஊர் அழிய போகுதுன்னு தகவல் கொடுக்குறாரு. ஆனால் அவனுங்கெல்லாம் மந்தமாக இருக்கிறத பார்த்த உடனே இவருடைய இருதயமே என்ன ஆகுது, உண்மையிலே தான் அழிய தான் போகுதா, நாம் தான் இப்போ அவங்க பேச்சை கேட்டுச்சுன்னா ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது எல்லா மனுஷனையும் தாக்குறது உண்மை தான். யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாம் சொல்கிறது சரியா சரியில்லையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே லோத்து அங்கேருந்து வந்து 6 6:30 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா இருட்டுற நேரம் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா ஒருத்தரும் கிளம்புற மாதிரி தெரில. பொண்டாட்டியும் பிள்ளையும் இன்னும் அதுக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யலை. இவருக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருந்தது இல்லையா, நிறைய ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க. அப்போ இவங்க கிளம்பு, உடனே தேவதூதர் சொல்கிறாங்க சீக்கிரம் கிளம்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தெரில. இவர் வந்து பொண்டாட்டிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். என்னையா பைத்தியக்காரத்தனை மாதிரி பேசுகிற, அங்கே ஆடு மாடு அத்தனை பொண்ணு எங்கே இருக்குது, ஆடு எங்கே இருக்குது, மாடு எங்கே இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி ஓடுனேன்னு அப்படியே
துண்டை உதறி தோளில் போட்டு ஓட சொல்கிறியா அப்படிலாம் பேசியிருக்கணும். அதெல்லாம் பைபிளில் எழுதல ஆவியானவர். ஆனால் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே சட்டம் வளர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. மணி 7 ஆச்சு, 8 ஆச்சு, 8 9 மணி, நைட்டு 9 மணி ஆகிற நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இவனை பகலில் வந்து இந்த 2 பசங்களும் தேவதூதர்கள் பசங்க ரூபத்தில் வந்ததுனால அந்த ஊருக்காரன்லாம் ஒருத்தர் எல்லாம் பேசிக்கிட்டு, டே இன்றைக்கி 2 நல்ல வேட்டடா இன்றைக்கி, வழக்கமாக இவனு அந்த ஊருக்கு வரவங்களாம் சாவடிச்சிடுவான். இந்த மாதிரி ஆணோட ஆண் புணர்ச்சி செய்கிற காரியங்களில் ஈடுபட்டு பயங்கரமாக அந்த ஊரில் இருக்க எத்தனை பேர் கூடால குறைஞ்சபட்சம் வேதம் சொல்கிறத பார்த்தா ஒரு 30 பேராவது சேர்ந்துருக்கணும். ஒரு 30 பேராவது ஒன்றா சேர்ந்துருக்கணும். அவன்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த 2 பேர்த்தையும் நாசம் பண்ணுறதுக்குன்னு அந்த லோத்து வீட்டுக்கு தாண்டா போனானுவ அப்படின்னு பகலில் பார்த்து வச்சுட்டு ராத்திரியில் மணி ஒரு 9 மணி வாக்கில் வரானுங்க. அங்கேருந்து வந்து கதவு தட்டுறான். இவங்க உள்ளார பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கதவு தட்டுறான்னு அந்த ஊருக்காரனுங்க, லோத்து கதவு தர, அங்கே உங்ககிட்ட சாயந்தரம் வந்தான்ல அந்த 2 பசங்களை வெளியே அனுப்பு, அவங்கள நாங்கள் வந்து விடிய நாங்கள் வந்து அவங்களோட உறவு கொள்ளணும், வா அனுப்பு அப்படின்றானுங்க. லோத்துக்கு ஒரே பயமாகி போச்சு. வந்திருக்கிறவர்கள் தேவ தூதர்கள் நிறைய 2 பசங்க தான் தூது சொல்ல வந்திருக்கான்னு நினச்சிட்டாருன்னு தெரில. அதனால் அவர் கதவை வந்து அசாமல் திறந்து கதவை பின்பக்கமாக பூட்டுறாரு. கதவை பூட்டிட்டு உள்ளார போயிடுவான்னு பூட்டிட்டு இவங்கள்ட்ட பேசுகிறார் எல்லாருக்கிட்டையும். சாமி வேணாம்பா, இந்த அக்கிரமத்தை செய்ய வேணாம், இது மகா பெரிய பாவம், என் பொட்டை பிள்ளைங்கள வேணா 2 பேர்த்தையும் நான் அனுப்புகிறேன், உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கிங்க, ஆனால் அந்த 2 பசங்களையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கெஞ்சுறார். ஆனால் அவனு வந்து, பரதேசி, நீ எங்கேருந்து வந்தவன், எங்கள் ஊரில் கூடிய வந்தாருங்குடி, நீ வந்து எங்களுக்கு வந்து புத்தி சொல்கிறிய, நவுற நீ ஒதுங்கலை, நீ உனக்கு அதை விட அதிகமாக செய்யும், அந்த பசங்களை செய்யத்த உனக்கு அதிகமாக செய்யும்னு சொல்லி மிரட்டுறானுங்க. அப்போது தேவ தூதர்களுக்கு கடுமையான கோபம் வந்ததுனால அவங்க கையை வெளியே நீட்டினாங்க. கதவு பூட்டிட்டு வந்தார், கையை வெளியே நீட்டி, அதுக்கு திறந்தது தான் தேவ தூதர்கள். கையை வெளியே நீட்டி லோத்து உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. வெளியே நீட்டினாங்க. அப்போ கதவு தானாக திறந்துச்சு. அவரை லோத்துவை மட்டும் பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. அவங்க இழுத்த உடனே அடுத்த செகண்டு அத்தனை பேருக்கும் கண்ணு தெரியாத போயிடுச்சு. கண்ணு தெரியாத போன உடனே அவங்களுக்கு ஒரே அகங்காரம் வந்துருச்சு. பாருங்களேன், வேதத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இப்போ நான் சொல்லி கொடுக்கறது நல்லா கவனமாக கேளுங்க. தவறு நடந்த பிறகு மனுஷன் தப்பை உணரத்துக்கு இல்லாமல் கோபம், அகங்காரம், மண்டகானம் இதெல்லாம் வந்துட்ட பிறகு மனுஷன் இறைவன் சொல்லி காமிச்சாலும் அதை உணரவே மாட்டான்றதை இந்த பகுதியில் பார்க்க முடியும். அவனுக்கு கண்ணு தெரியாத போனோம், என்ன செய்யணும், ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், கண்ணு தெரியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படணும் இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக அவனுங்க வந்து, ஐயோ கண்ணு தெரியலையே, எங்கே ஆப்டான்னா போதுமே, அந்த 2 பசங்களும் லோத்தையும் சேர்த்து ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பைபிள் என்ன போட்டிருக்குதுன்னா, அவனை விடிய 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 கதவை தேடி அலைஞ்சானுங்களாம். விடிய 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 தடவுறான், செவுத்து தடவிட்டே போகிறான். பக்கத்து விட்டா, ஏறா வாடா வெளியே லோத்து வாடாக்கா, அவன் பக்கத்தில் குரல் கொடுக்கணும், யாரா மாமா என்னடா என்ன இங்கே வந்து, ஓ நீயா வாங்க விட அந்த நவரு அப்படி சொல்லி 30 பேரோ 40 பேரோ இவனுக்கு என்ன பண்ண, விடிய 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 அந்த கண்ணு தெரியல அது நேரத்துலையும் அந்த இச்சையினுடைய வெறியாகப்பட்டது அலையிறானுங்க. அப்போது தேவதூதர்களையே பாவம் செய்ய அழைக்க வந்த பிறகு அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அப்போ தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, லோத்து உனக்கு டைம் கொடுத்தாச்சு, நீ வந்து லேட் பண்ணுற, சீக்கிரம் கிளம்புன்றாங்க. ஆச்சு, மணி 10 ஆச்சு, ஒன்றும் கிளம்பல, யாருமே கிளம்பல. அப்புறமா சொல்கிறாங்க, உன் நிமித்தம் தான் நான் இறக்கம் காட்டிகிட்டு இருக்கேன், ஆண்டவர் இறக்கமாக இருக்கிறாரு, அதனால் சீக்கிரம் கிளம்பு, என்னென்ன இடத்துக்கு போய் கிளம்பு சொல்கிறாங்க. இவங்க அநேகமாக நான் நினைக்கிறேன், அவங்க பொட்டி படிக்கெல்லாம் தூக்கி அந்த வெளியே கட்டி கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் இந்தாண்ட போய் ஆடு மாட்டுக்கு தகவல் கொடுத்து இப்படியே நேரம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அதிகாலை 4 மணி வரைக்கும் அவங்க விட்டு கிளம்புற மாதிரி தெரியல. அதிகாலை 4 மணி, இவ்வளோ நேரம் அங்கே இருக்காங்க. ஆனால் அவனு விடிய என்ன பண்ணுறானுங்க, கண்ணு தெரியாமல் அலையிறானுங்க. எங்கடா லோத்தை காணோம், எங்கடா இல்லை காணோம், அந்த வெறியாகப்பட்டது. இதை ஒரு முறை, அதாவது இந்த வெறி மட்டும் இல்லை, குடி வெறி, அப்படி விபச்சார வெறி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாத்தானால் வந்தது மனுஷர்களுக்கு. இந்த வெறி பிடிச்சவனை ஒன்றுமே செய்ய முடியாது, மத வெறி பிடிச்சவனையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வெறி பிடிச்சவனுங்க. அப்போது
சாராய வெறி பிடிச்ச ஒருத்தனை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாவை வந்து பாண்டிச்சேரி கொண்டு போனேன். அப்போ கூடயே வந்துட்டான். வேறு யாரும் இல்லை, கூட பிறந்தவன் தான். அப்போது அங்கே பாண்டிச்சேரி உள்ளார பாண்டிச்சேரி போனோடனே அங்கே என்ன பண்ணோம், உடனே போனோடனே தண்ணி குடிக்கணும். அந்த அந்த வெறி பிடிச்சவன் அவ்வளோ இது. போனோடனே எங்கள் அம்மாட்ட என்ன பண்ணுறாங்க, நான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறேன். போட்டு அவங்களே ஏந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட அம்மா காசு கொடு காசு கொடுன்னு ரொம்ப இது பண்ணுறான். எனக்கு வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் சரியாகிறதுக்கு கொண்டு போயிருக்கேன். உடனே வந்தவொடனே குடிக்க பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு காசு என்கிட்ட தான் இருந்தேன். தரவே இல்லை. அவன் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணுறான். விடிகிற வரைக்கும் மழை வழியில் தள்ளி விட்டேன். மழையில் போய் அங்கே தங்கியிருந்து எப்படியும் அவன் பொண்டாட்டிட்டு இருந்த காசை பிடிங்கிட்டு போய் குடிச்சிட்டு தான் வந்தான். அப்பேற்பட்ட வெறி. தாய் செத்தா என்ன, பொண்டாட்டி செத்தான்னா குடி வெறி. அது அப்பேற்பட்டவன் குடி வெறிக்காரன், விபச்சார வெறிக்காரன். அதே மாதிரி தான் தாயின்னு பார்க்காம பிள்ளைன்னு பார்க்காம இந்த மாதிரி அநேக காரியங்களை இந்த உலகத்தில் விபச்சார வெறி பிடிச்சவன் செய்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே பார்க்க முடியுது? வேதத்தில் பார்க்க முடியுது. வேதத்தில் இந்த ஆதி ஆகமத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இவனுங்க அலைஞ்சிட்டு கிடக்கிறானுங்க. அந்த நேரத்தில் 4 மணி, விடிய காலம் 4 மணிக்கு உடனே தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க, நீ கிளம்புறியா இல்லையா, இல்லைன்னா நீயும் அழிவிடான்னு சொல்கிறாங்க. அவன் கேட்குற மாதிரி தெரில. அப்புறமா அவன் மேலே வச்ச இறக்கத்தினால, லோத்து மேலே வச்ச இறக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் வந்து அங்கே 50 பேர்லேருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தார். 50 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால் சொல்லிட்டு அந்த ஒரு பாசம். அதனால் வந்து ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, வந்த தூதர்கள் 2 பேரும் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. 2 பொட்டை பிள்ளைங்களில் ஒரு தூதன் கையை பிடிச்சிக்கிட்டா, இன்னொரு தூதன் வந்து புருஷன் பொண்டாட்டி கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டே போய் ஊருக்கு வெளியே விட்டு ஓடி போயிரு, உயிர் தப்ப ஓடி போயிரு, இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்னோடனே, எங்கள் சாமியை என்ன ஓட சொல்கிற அப்படின்னோடனே, அப்போது அந்த எந்த பக்கம் கையை காட்டுறாங்கன்னா, ஆபிரகாம் இருக்கிற பக்கம் கையை காட்டுறாங்க, இந்த பக்கம் ஓடிப்போ அப்படின்னோடனே, ஐயோ அம்மாந்தோரம் ஓடத்துனா எனக்கு முடியாது, அதனால் இந்த சோவார்னு ஒரு ஊர் இருக்குது, சின்ன ஊர் தானே, நான் அங்கே போயிடுறேன்னொடனே, சரிப்போ அப்படின்னு போய் தொலைன்ற மாதிரி, சரிப்போ ஒன்றால் அந்த ஊரையும் நான் அழிக்கலை, சீக்கிரம் கிளம்பி ஓடுன்னொன்னே ஓடுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க அந்த நேரத்தில், திரும்பி பார்க்காத ஓடு. அதான் அவங்க கண்டிஷன், திரும்பி பார்க்காத ஓடுன்ட்டாங்க. 4 மணிக்கு ஓட்டம் பிடிச்சவங்க ஓடி ஓடி சோவார்ன்ற ஊரில் நுழையும் போது பொழுது தகதகன்னு முளையுது. தகதகன்னு முளைஞ்ச உடனே வந்து அக்னியும் கந்தகமும் வானத்திலிருந்து 2 பட்டணத்து மேலே, சொதோம் கொமோரான்ற 2 பட்டணத்து மேலே நெருப்பும் கந்தகமும் அப்படியே வானத்திலிருந்து மழை போல் கொட்டுது. அப்போ அந்த 2 பட்டணமும் அதை சுற்றியில் இருந்த சில வீடுகள், அந்த பட்டணத்தை சுற்றி சொதோம் கொமோரா 2 பட்டணம், அது சுற்றியில் இருந்த வீடுகள் எல்லாம் அட்டன் டைமில் பிடிச்சி எரிஞ்ச உடனே ஒரே கூக்குரல். இவங்க சோவாருக்குள்ளே அடி வச்சுட்டாங்க. போய் அங்கே அடி வச்ச உடனே இங்கே கூக்குரல் கேட்ட உடனே இந்த அம்மா போச்சா, நம்ம சொத்தெல்லாம் போச்சாங்கிற மாதிரி திரும்பினா பேர் அவள் அப்படியே உப்பு தூணா போயிட்டான். இவங்க போனாங்க பாரு, ஓடி போய் திரும்பி பார்த்தா காணும். இவங்க பொட்டை பிள்ளைய 2 ஈத்துட்டு ஒன்றா இருப்பார். அவ்வளோதான், ஓடி போய் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஏன் இங்கே போகக்கூடாது, இந்த மலையை பக்கம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னாக்க அங்கேருந்து வரும்போது சீமானாக வந்தாங்க, பெரிய சீமானாக வந்தாங்க ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு வரும்போது. இப்போ கோமனாண்டியாக ஓடுறதுக்கு வந்து வெக்கம். போயிருந்தால் நேராக அங்கே போயிருந்தால் மறுபடியும் தேவன் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் அங்கே போகிறதுக்கு வெக்கம். அதனால் போய் சோவாரில் குடியேறன்னு ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத ஊரில் போய் குடியேறி, அப்புறமேடி அங்கெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி காட்டு பக்கம் போய் ஃபாரஸ்ட்டில் போய் ஒரு இடத்துல மலையில் குடியேறி, அங்கே இருந்து கடைசியாக வந்து மகள்களே விபச்சாரம் பண்ணுற அளவுக்கு, தகப்பனோடு கூட தகாத உறவு வச்சுக்கிற அளவுக்கு மதுபானத்தை தயார் பண்ணி கொடுத்து, அவளே வந்து நம்ம அப்பா வந்து யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார், நம்ம அப்பனே புருஷனாக மாற்றிக்கலாம்னு சொல்லி அவளை 2 பேரும் திட்டம் போட்டு செஞ்சு மகா பெரிய பாவ சந்ததியாக மாறினது. அந்த அம்மோன் புத்திரர்னு ஒரு குரூப்பும் மோவாப்பியர்னு ஒரு குரூப், 2 குரூப்பு வந்து வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் யாத்திராமத்தெல்லாம் பார்க்கலாம். இவங்க வந்து அந்த லோத்தினுடைய மகள்கள் செஞ்ச பாவத்தினால் பிறந்த பாவ சந்ததிகள். அப்போது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளோடு நமக்கு உறவு என்றென்றைக்கு இருக்கணும். அவங்கள வந்து வெறுத்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது. நல்லா இந்த உலகத்தில் செழிப்புன்னு சொல்லி போனோம்னா ஆபத்து. அடுத்தது, தப்பு பண்ணிட்டா தப்புன்னு ஏற்றுக்கிட்டு அவமானம் வந்தாலும்
அந்த தப்பை தப்புன்னு ஏற்றுக்கிட்டா மன்னிப்பு உண்டு. இப்போ இவங்க தேவதூதர் சொன்னபடி ஆபிரகாம் பக்கமாக ஓடி இருந்தாங்கன்னா ஆபிரகாம் கூப்பிட்டு மறுபடியும் அவங்கள ஆசீர்வதிச்சு பாதுகாத்து வச்சுருந்துருப்பார். ஆனால் இந்த பொம்பளை லோத்தனுடைய மனைவியுடைய பேர் பைபிளில் எழுதப்படாததுக்கு காரணம் எப்பயுமே பரலோக ஞானம் இல்லாமல் இந்த மண்ணை பற்றியே அந்த அம்மாவுக்கு சிந்தனை இருந்திருக்குது. அதனால தான் அந்த பேர் கூட எழுதப்படல. கடைசியாக உப்பு தூணாக போச்சு ஆண்டோடைய வார்த்தையை மீறி. தேவனுடைய பிள்ளைகளே, இதில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுதான். அதனால் தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டிங்கன்னா பைபிள் படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஈஸியாக புரியும். நிறைய இருக்குது இன்னும் பைபிளில். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதே கதை இவ்வளோ தான் சொல்ல முடியுது. அதனால் அடுத்தபடியாக என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆபிரகாமுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். லோத்தினுடைய கதை இதோட முடிஞ்சது. அவங்களால வந்தது தான் அம்மன் புத்திரர் மோவாப்பியர், 2 பெரிய பெரிய பாவ சந்ததிகள். அவங்க தோன்றி இந்த உலகத்தில் எப்பயுமே அகைன்ஸ்டாகவே இருந்தாங்க இஸ்ரேல் மக்களுக்கு. பைபிளில் பார்க்கும்போது ஆபிரகாம் செஞ்ச மீறுதல்னால அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து. ஆபிரகாம் கேத்துராளை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு 5 பிள்ளை உண்டாச்சு. அதனால் பிற்காலத்தில் இஸ்மவேலர் அப்படின்னு ஒரு சந்ததி உண்டாச்சு. அதனால் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்து. இந்த மோவாப்பியர், இந்த லோத்து பண்ணதுனால மோவாப்பியர், அம்மோன் புத்திரர்களால் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்து. இதெல்லாம் பிற்காலத்தில். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாய் தகப்பன் செய்கிற பாவம் தான் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பாதிக்கும்னு பைபிளில் பதிவாயிருக்குது. நீங்கள் முடிஞ்சால் பைபிளை படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா.